100% சேலத்தில் தான் அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டம் இங்கதான் நடக்கும். அதுல மாற்றமே இல்லை. பொங்கல் முடிந்த உடனே சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதியும் தளபதிக்கு வென்று கொடுப்போம். எந்த மாற்றமும் இல்லை. பிரச்சார பயணம் எப்போ திட்டமிட்டது? ஏன்னா தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கு. சேலம் தான் ஃபர்ஸ்டா கேட்டிருந்தீங்க கூட, ஆனா இன்னமும் தள்ளி போயிட்டே இருக்கு. அடுத்த கட்டமா எப்பதான் சேலத்துக்கு விஜயோட பிரச்சார பயணம் எப்பதான் தொடங்க இருக்குது, அது குறித்து சொல்லுங்க. இந்த முறை மாற்றுக் கட்சி இணைப்பு விழா சென்னையில் நடந்த போது கூட தளபதியிடம் சென்று சேலத்துக்கு அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டம் வந்து சேலம் தாங்கன்னா கண்டிப்பா வரணும்னு தலையாட்டாரு. எங்க கழக பொதுச் செயலாளருக்கும் கோரிக்கை வச்சிருக்கேன். 100% சேலத்தில் தான் அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டம் இங்கதான் நடக்கும். அதுல மாற்றமே இல்லை. பொங்கல் முடிந்த உடனே இப்ப சில இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். இது முடிந்தவுடன் கண்டிப்பாக திரும்பவும் அணுகி தேதியை கேட்டு பிரம்மாண்டமா நடத்துவோம். ஏன்னா 15 ஆண்டுகளுக்கு முதல்லயே ஒரு நலத்திட்ட உதவியை மாநாடு அளவுக்கு நடத்தி காட்டணும். பார்க்கிங் 2 இடத்துல பார்க்கிங் வசதி கொடுத்து எல்லாமே என்னென்ன தேவைகளோ அவ்வளோ கொடுத்து தமிழ்நாடே திரும்பி பார்க்குற வகையில எங்க சேலம் மாவட்ட கழக நிர்வாகிகள் நாங்கள் அப்பயே மக்கள் இயக்கமா இருந்தப்பயே ரேம் வாக் முதல்ல போட்டது நாங்க தான். தளபதிக்கு ரேம் வாக்கு இன்னைக்கு எல்லா கட்சியும் போடுறாங்க, நம்ம கட்சியிலையும் போடுறாங்க. பாத்தீங்களா, அந்த மாதிரி ரேம் வாக் 15 ஆண்டுகளுக்கு முதல்லயே மக்கள் இயக்கமா இருந்தப்பே என் கழக தோழர்கள் நாங்களாம் இணைந்து போட்டோம். அதை தொடர்ந்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்போ போஸ்ட் மைதானத்துல மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டணும். அதே மாதிரி வரைக்கும் 3 நாள் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். நாங்க எப்படி பண்ணுவோம்ன்றது எங்க கழக தலைவருக்கும் தளபதிக்கும் பொதுச் செயலாளருக்கும் தெரியும். இந்த மக்கள் ரொம்ப கட்டுப்பாடானவங்க எங்க கழக தோழர்கள். அதனால போலீஸோட ஒத்துழைப்போட மிக விரைவில் பிரம்மாண்டமா தமிழ்நாடே திரும்பி பார்க்கலாம் நடக்கும். இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது. சேலம் தெற்கு தொகுதிக்கு நீங்க தான் வேட்பாளர் தான் சொல்லியிருக்காங்க, உண்மையா? வேட்பாளரை அறிவிக்கும் தகுதி என் தளபதிக்கும் கழக தலைவர் பொதுச் செயலாளர் வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. என் கழக தலைவரும் தளபதியும் அவர் அறிவிக்கிறது தான் வேட்பாளர். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேட்பாளர்னாலும் வேட்பாளர், வேலை செய்யினாலும் வேலை செய்யணும். அவர் முகத்துக்காக மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவார்கள் ஒழிய வேற யாருக்காகவும் ஓட்டு இல்லை. அவர் முகம் மட்டும்தான். அவர் எந்த இடத்துல யாரை நிக்க வச்சு இவர் தான் வேட்பாளர்னா அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அது நீங்க கூட நிக்கலாம், என் குழந்தை கூட நிக்கலாம், என் குழந்தைக்கு வாக்குரிமைன்னா என் குழந்தை கூட நிக்க வைக்கலாம், யாரு வேணாலும் நிக்கலாம். தளபதி முகத்துக்காக மட்டும்தான் வாக்கு. அவர் யாரை அறிவிக்கிறாரோ அவங்க தான் வேட்பாளர். அதற்கான அதிகாரம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சேலம் தெற்கு தொகுதி தாவேக சாதகமா இருக்க எப்படி இருக்குங்க? சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருக்கு, எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும். நிறைகளை சொல்வதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள், குறைகளை சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்ல. குறைகளை நீங்க தான் செய்தியாளர்கள், நீங்க தான் எல்லா பலதரப்பட்ட மக்களையும் பாக்குறீங்க, எல்லா இடத்துக்கும் போறீங்க. நீங்க தான் அந்த குறைகளை சொல்லி இப்படி இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பா 11 தொகுதியும் சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதியும் தளபதிக்கு வென்று கொடுப்போம். எந்த மாற்றமும் இல்லை.